ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா பிளேயிட்ல இருந்து எப்படி நம்ம மூவி ஸ்ட்ரீம் பண்ணி பார்க்குறது, அதே மாதிரி டவுன்லோடும் பண்ணுறதும் பார்ப்போம். நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணுறீங்க, நான் கொடுக்குற மூவிஸ் எதுவுமே ப்ளே ஆக மாட்டேங்குது, டவுன்லோட் ஆக மாட்டேங்குதுன்னு. ஸோ அதுக்கு தான் இந்த வீடியோ நான் போட்டிருக்கேன். இந்த வீடியோ லாஸ்ட் வரை பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு எப்படி ப்ளே பண்ணுறது அதுவும் தெரியும், டவுன்லோட் பண்ணுறதும் தெரியும். இந்த வீடியோ பிடிச்சிருக்கும், கண்டிப்பாக பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. கூட வர பெல் பட்டனையும் ஆல்ல வச்சு கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சரி, இன்ட்ரோக்குள்ளே போகலாம், அதுக்கப்புறம் வீடியோ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா, என்னோட பேஜுக்குள்ளே வந்துக்கோங்க. வந்துட்டு எதனா ஒரு மூவிஸ்குள்ளே போயிட்டு எதனா உங்களுக்கு பிடிச்ச சைஸ், அதாவது 200 MB வேணும்னா 400 MB அந்த மாதிரி எதனா எந்த சைஸ் வேணுமோ கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும், பீட் டிஸ்க்குன்னு. இதில் நீங்கள் எந்த ஒரு ஸ்டெப்பும் நீங்கள் லாகின் எதுவுமே பண்ண தேவையில்ல. ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் ஆன்லைனில் அப்படியே ஸ்ட்ரீம் பண்ணி பார்க்கறதா இருந்தால் ப்ளே ஆன்லைன் சொல்லிட்டு இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணி அப்படியே பார்த்துக்கலாம். அப்படி இல்லை டவுன்லோட் பண்ணணும்னா Playit, அதுக்கு மெயின் பார்த்தீங்கன்னா Playit வேணும். சிஸ்டமில் இப்போ இருந்தால் கூட ஆல்ரெடி நான் சிஸ்டமில் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் போட்டிருப்பேன் Playit. அந்த வீடியோ நீங்கள் பார்க்காம இருந்தீங்கன்னா மறக்காம ஐ பட்டன் தர மறக்காம செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஸ்மார்ட் ஃபோனில் எப்படி நம்ம யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். இப்போ நீங்கள் டவுன்லோட் கொடுத்துக்கோங்க. டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா இந்த ஃபைல் சைஸ் பார்த்தீங்கன்னா அது என்ன மூவினா காட்ஸில்லா வாஸ் காங். இப்போ வந்த மூவி தான் இது. HD எப்படி நான் கொடுத்துருக்குறேன். உங்களுக்கு லொக்கேஷன் சேஞ்ச் பண்ணணும்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை எனக்கு இந்த லொக்கேஷன் ஓகேனா டவுன்லோட் கொடுத்துக்கலாம். டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா டவுன்லோட் ஸ்டார்ட் ஆகிடும். இதோ பார்த்தீங்களா, அதுக்குள்ளே 5 MB காலி. நான் இப்போ உங்களுக்கு டெமோ காமிக்கிறதால பாஸ் பண்ணியிருக்கேன். சரி, இப்போ நம்ம டவுன்லோட் பண்ணுறது எப்படின்னு காமிச்சாச்சு. இப்போ நம்ம எப்படி ப்ளே பண்ணி பார்க்குறதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ப்ளே ஆன்லைன் சொல்லிட்டு இருக்கும், இதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணாத செகண்ட் பார்த்தீங்கன்னா பஃபரிங் ஆகிட்டு அதுக்குள்ளே ஆட்டோமேட்டிக்காக ப்ளே ஸ்டார்ட் ஆகிடும். பார்த்துக்கோங்க, நான் ஃபார்வர்ட் பண்ணி கூட காமிக்கிறேன். இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அதேமாதிரி லாங்குவேஜ் எப்படி மாற்றுறது அப்படிலாம் சில பேர் கேட்பீங்க, அதையும் நான் காமிச்சிடறேன் இந்த வீடியோலயே. லாங்குவேஜ் மாற்றுறது எப்படின்னா, இப்போ எதனா ஒரு மூவிஸ்குள்ளே வந்து ப்ளே பண்ணிடுங்க. அந்த மூவியை ப்ளே பண்ணிவிட்டு 3 டாட் பட்டன் இருக்கும், அதில் பார்த்தீங்கன்னா ஆடியோ ட்ராக்னு சொல்லிட்டு இருக்கும் பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இங்கே 3 வகை லாங்குவேஜ் இருக்கும். தமிழ் கொடுத்தீங்கன்னா தமிழில் ப்ளே ஆக ஸ்டார்ட் ஆகிடும். வேறு எந்த ஒரு ஸ்டெப்பும் நீங்கள் பண்ண தேவையில்ல. பேக் வந்துடுங்க அப்படியே, அவ்வளோதான். இனிமேட்டு வர்றது எல்லாமே தமிழில் தான் லாங்குவேஜ் ப்ளே ஆகும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் ஈஸியாக ஸ்டெப் நான் சொல்லி கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். Playitல நிறைய பேருக்கு வந்து எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு தெரியல, ஸோ அவங்களுக்குலாம் ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட வர பெல் பட்டனையும் ஆல்ல வச்சு கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் கூடிய சீக்கிரம் சந்திப்போம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.